கொசு பேர் வந்து ஏடிஸ் கொசுன்னு சொல்லுவாங்க. பகலில் மட்டும்தான் கடிக்கும், நைட்டு கடிக்காது. நீங்கள் கேட்கலாம், அப்போ சாக்கடை கொசுலாம் கடிச்சா வருமானு கேட்டீங்கன்னா, அப்படின்னா உலகம் அழிஞ்சு போயிடும். சாக்கடைனா எல்லாரும் கடிச்சிட்டாங்க, அதில் வந்து நோய் வராது, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான். இது என்னன்னா, நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் தண்ணி, நல்ல தண்ணி இருக்குல்லையா, நல்ல தண்ணி மட்டும்தான் வளருது. சாக்கடை தண்ணியில் அந்த மாதிரி ஒன்று ஒரு நல்ல பியூர் மழை தண்ணியாக இருக்கணும், இல்லை நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும். அதில் மட்டும்தான் டெங்கு லார்வா வளரும். மலேரியா லார்வா வந்து எங்கே வளரும்னா, ஆற்று டேம் தண்ணி சொல்கிறோம் இல்லையா, டேம் தண்ணி போயிட்டு ஒரு இடத்துல தேங்கி நிற்கும்போது அதில் மலேரியா லார்வா உருவாகும். இப்போ டெங்கை மட்டும் பார்க்கணும், பெரியது சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா டெங்குக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, இப்போ எனக்கு டெங்கு கொசு எங்கள் டெங்கு காய்ச்சல் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 40 வயசு மேலே போகும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் கூட இருக்கும். ஸோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டிலாம் ஒன்றும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் நம்ம சர்க்கரை நோயாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட், அவங்க வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு யாராருக்கெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்காங்களோ அவங்க இப்போ டிபி வந்து மஸ்ட் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஃப்ரீயாகவே இருக்கும். நேட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு, அது வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 3500 6500 அது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம ஏரியா வரும்போது சொல்கிறேன். அது அன்றைக்கி வந்து உங்களுக்கு யாருக்காவது இருமல் இருக்குது, இது சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து தாராளமாக இருக்கலாம். டிபி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரிப்போர்ட் வந்து நாங்களே ஒன்று சொல்லிடுவோம், இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு டெங்கு மட்டும் வரும். அது என்னன்னா ஏடிஸ் லார்வான்னு சொல்லுவாங்க. சின்னதாக தான் இருக்கும் தண்ணிக்கு, ட்ரம்மு, இந்த தேங்காய் மட்டை, டீ கப்பு, அதில் மழை தண்ணி இருக்கும்போது அதில் தான் அது வளரும். பெரிய அளவு குளத்தில் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது. அது என்ன பண்ணுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் அந்த தண்ணி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லார்வா என்ன பண்ணுன்னா கருப்பு கலரில் வண்டாமாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுன்னா அவங்களே போய் வண்டாமாகும். அடுத்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி என்ன மாறும்னா கொசுவாக மாறிடும், அடல்ட்டாக மாறிடும். 3 ஸ்டேஜ். முட்டை இருக்கும், அது நம்ம பார்க்க முடியாது, அது ஒரு ஸ்டேஜ். அது லார்வா, பீப்பான்னு சொல்லுவாங்க, அந்த வண்டு மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து அடல்ட்னா மஸ்கிட்டோ மறந்து அந்த கம்முலேருந்து மேலே பறந்து போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா கொசு உட்காராது. ஏன் உட்காருன்னா அது முட்டையை இது பண்ணுறதுக்காக அந்த இது தண்ணியில் உட்காரும். ஓகேவா, முட்டை நமக்கு கண்டிப்பாக தெரியாது, பார்க்க முடியாது. லார்வாஜி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, இது என்ன டெங்கு காய்ச்சல் வந்து என்னென்ன அப்படின்னா, டெங்குல 4 டைப் இருக்குப்பா. டெங்கு 1, 2, 3 அப்படி 3 டெங்கு ஃபீவர். டெங்கு வந்து எப்படி சொல்கிறது, ரத்த காய்ச்சல், ஹெமரேஜ் ஃபீவர்னு சொல்லுவாங்க. 3ஆவது ஸ்டேஜ்னா ஷாக் சிம்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஷாக் சிம்டம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து டெங்கு காய்ச்சல் இருக்க அந்த வைரஸ் பிளேக் வைரஸ் அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கிற பாடியில் குடலில் இருந்ததுன்னா பிளட்டு பாடிக்குள்ளே லீக் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை காலில் வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு தழும்பு மாதிரி வரணும். ஓகேவா, அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா உள்ளே வந்து பிளட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்படி லீக் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த ஹார்ட்டில் இதயத்தில் 4 வால்வுன்னு படிச்சிருக்கீங்களா, அந்த 4 வால்வு போகிற ரத்தம் வந்து போகாதனால என்ன பண்ணிடுன்னா இதயம் வந்து பம்ப் ஆகாமல் என்ன பண்ணுன்னா நின்றும். அது பேர் மயோகார்டியல் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அரெஸ்ட் வந்து காப்பாற்றவே முடியாது. ஓகேவா, 2 இது தான் உடனே இதயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெங்கு ஃபீவர். அது வந்து என்ன